வணக்கம் மாணவர்களே, பெற்றோர்களே. ஜிகே கும்பையா, சர்டிஃபைட் கேரியர் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர். மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐஐடி தான் நமக்கு ஞாபகம் வரும், என்ஐடி ஞாபகம் வரும். ஐஐடிலையும் என்ஐடிலையும் படிக்கணும்னா கண்டிப்பாக ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். அதே மாதிரி மெடிக்கல் எம்பிபிஎஸ் அல்லது ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி இது படிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீட் எழுதணும். இது நமக்கு எழுதுறது தெரியும். ஆனால் அதே மாதிரி மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் நம்முடைய மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மற்றும் சில குறிப்பிட்ட இன்ஜினியரிங் படிப்பதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது. அது யாருக்கா தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பதில்லை என்பதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா சென்ற ஆண்டு ஒரு பிரபலமான பள்ளியில் என்னுடைய மகள் படித்தாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்த அந்த பள்ளியில் +2 எக்ஸாம் எழுதின அந்த மாணவர்கள் மத்தியில் 4 மாணவிகள் மட்டும்தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. பதிலும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி ஆசிரியர்களும் கல்வி நிறுவனங்களும் எந்த அளவுக்கு இதில் ஒரு அவேர்னஸோடு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, பள்ளி ஆசிரியர்களோ நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லித்தராங்களோ இல்லையோ, நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல லட்ச ரூபாயை நாம் சேமிக்க முடியும், நம்ம நேரத்தை சேமிக்க முடியும். எனவே இந்த கீட் எக்ஸாம் பற்றி நான் விரிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது கீட் எக்ஸாம் என்பது ஜேஇ மெயின் அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் +1 +2 படிக்கிற பாடத்தில் இருந்தால் அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்கள் தெளிவாக எழுதி நல்ல ஒரு ரேங்க் வரும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களிலுமே மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்களில் நீங்கள் சிறந்த கோர்ஸை எடுத்து படிக்க முடியும். உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் காந்தி கிராமம் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது, திண்டுக்கல்லில். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே ஒரு 60,000 நீங்கள் படித்து முடிச்சிடலாம். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் வேறு லெவலில் இருக்கும். அதாவது நான் சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், ஆனால் எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற ஒரு மாணவன் இந்த கியூட் எக்ஸாம் எழுதினார்னா மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரிங் படிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகத்தில் என்னென்னலாம் படிக்க முடியும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில்? அதாவது பிஏ இங்கிலீஷ் தமிழ், பிஎஸ்சி எல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாம் படிக்கலாம். பிபிஏ, பிகாம் ஹானர்ஸ் படிக்கலாம். அதுபோக எல்எல்பி, சில மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் எல்எல்பி லா படிக்கலாம். சில பல்கலைக்கழகங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். சில பல்கலைக்கழகங்களில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். சில பல்கலைக்கழகங்களில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை சார்ந்த சில இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும், அதை படிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அதனால் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நிறைய கல்வி நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம், இந்த யூனிவர்சிட்டி எங்கெங்கெல்லாம் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, ஜார்க்கண்டில் இருக்குது. இது மாதிரி பல வெளி மாநிலங்களில் மத்திய அரசினுடைய நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. சரி, அதில் படிக்கிறதுனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சார் வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்கள் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை, ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதில் நீங்கள் ரேங்கில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற கோர்ஸை அந்த மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும். இதே நீங்கள் மற்ற ப்ரைவேட் அல்லது மற்ற இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கணும்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு எக்ஸாம் ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்னு ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே போயிடும். இதில் ஒரே எக்ஸாம் தான், 1000 2,000 உங்களுக்கு
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து உங்களுக்கு லோக்கலில் தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹால், அதாவது எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் ஹால் வந்து லோக்கலில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, வெளியூரில் இருக்காது. அப்போ ட்ராவல் பண்ணுற டைமும் பணமும் மிச்சப்படும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இதே கோர்ஸை நீங்கள் வெளியில் உள்ள கல்லூரிகளிலோ அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களிலோ படிக்கும் பொழுது 2லிருந்து 5 லட்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கு 20,000 ரூபாயிலிருந்து 60,000 நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCQ டைப்பில் தான் இருக்கும். 4 ஒரு கேள்வி, ஒரு 4 பதில்கள், அதில் சரியான பதில் எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத போகிறீங்க. அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு பற்றி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மார்க் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மார்க் வரும். அந்த இதை வச்சு ரேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சார்? எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது குறைந்த செலவில் தரமான கல்வியை, அதுவும் மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக படிக்க விரும்புகின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது எனக்கு வந்து வசதி வாய்ப்பே இல்லை சார், ஆனால் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது சார், தரமான கல்வி வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஈஸியாக நீங்கள் தரமான கல்வி நிறுவனத்தை தரமான கல்வியை பெற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு. சரி சார், இங்கே படித்தா எப்படி வேலை வாய்ப்பு எப்படி சார் அப்படின்னா, அதாவது நீங்கள் எங்கே படித்தாலும் நீங்கள் நல்லா படித்து வெளியே வந்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. நல்லா படிப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளும் இருந்தால் நிச்சயமாக மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளை வந்து மத்திய அரசு அதனுடைய நிதியில் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு சிறப்பான வகையை செய்து கொடுத்துருப்பதனால நிச்சயமாக அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய குவாலிட்டி ஆஃப், அதாவது நீங்கள் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு போகக்கூடிய அனைத்து தகுதியிலையும் அங்கே நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம். வேலை வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது இதை படிக்கிறதுனால, அதாவது இது வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அங்கேருந்து இங்கே வாங்கும்போது அதை வந்து மத்திய அரசினுடைய ஒரு பல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு உறுதித்தன்மை இருக்கிறதுனால அது வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா UPSC, SSC, பேங்கிங் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும், எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு அதாவது 2026 நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஜனவரி 30 கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு. ஜனவரி 30 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸு எக்ஸாமுக்குடைய தேதிகள் வந்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். அந்த பேசிஸில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் பேசிஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி சார், எங்கே சார் போய் அப்ளை பண்ணுறது? அதுதான் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா. அதாவது சென்ற ஆண்டு என்னுடைய மகளுக்கும் மற்ற 3 மாணவிகளுக்கும் என்னுடைய கைடன்ஸ் மூலியமாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணாங்க. இந்த ஆண்டு முதல் நாமே அனைத்து மாணவர்களுக்கும் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னங்கிறத என்னை அப்ரோச் பண்ணக்கூடிய, என்னை அழைத்து பேசக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தெரிவிப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு வெற்றிகரமாக அப்ளை பண்ணி தரலாம். அது மட்டும் இல்லை, இந்த QT எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த டிப்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்போம். அதே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தெளிவாகி நல்ல எக்ஸாம்ஸ் நல்லா எழுத முடியும். எனவே இந்த ஆண்டு கண்டிப்பாக அனைத்து மாணவ மாணவிகளும், அதாவது உயர்கல்வி செல்ல விரும்புகின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த QT எக்ஸாமை எழுதி அதில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்வி நிறுவனங்களிலே நீங்கள் விரும்பக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ அல்லது இன்ஜினியரிங்கோ நீங்கள் படிப்பதற்கு GK கும்பையா கேரியர் கைடன்ஸ் உங்களை வாழ்த்துகிறது. மேலும் மாணவ மாணவிகளே, நம்ம டெய்லி ஒரு கல்வி சம்பந்தமான வீடியோ வந்து GK கும்பையா கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக வந்து கேட்க முடியாத விஷயங்களை அந்த சேனல் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய சிறப்பான கல்வி பயணம் சிறப்பாக அமைய ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் உங்களை வாழ்த்துகிறது. என்னுடைய நம்பர் 9486453446. மற்றும் ஒரு நம்பர் 8903195446. கண்டிப்பாக இந்த கியூட் எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனை நீங்கள் அடைந்து சிறப்பான கல்வியை பெற ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி.